வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வார்த்தை. அது ஹாலோ அல்கேன்ஸ் சாப்டரோட ஒரு மாஸ்டர் கீனே சொல்லலாம். பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா அடுத்து வர எல்லா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தோணும். ஸோ ரெடியா இருக்கீங்களா? இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்க லேப்ல 1-bromobutane எடுத்து அதை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதாவது KOH கூட மிக்ஸ் பண்றீங்க. உடனே ஒரு ரியாக்ஷன் நடக்கும், ரைட்? ஆனா ஏன் ஏன் அந்த ரியாக்ஷன் நடக்கணும்? அந்த கார்பனுக்கும் புரோமினுக்கும் நடுவில் இருக்கிற அந்த CBr பாண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு அதை இவ்ளோ ரியாக்டிவா மாத்துறதுக்கு? வாங்க அதை தான் இப்போ பார்க்க போறோம். அந்த கேள்விக்கு பதில் இருக்கே, அது அந்த பாண்டோட ஒரு சின்ன ரகசியத்துல ஒளிஞ்சிருக்கு. அந்த ரகசியம் வேற ஒன்னும் இல்ல, அதுதான் அதோடைய பொலாரிட்டி. ஆமா, இந்த ஒரே ஒரு வார்த்தை பொலாரிட்டி, இதுதான் ஹாலோ ஆல்கன்ஸோட எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் ஆதாரம். சரி, வாங்க இப்போ அந்த CX பாண்டோட பொலாரிட்டி பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ட்ரஸ்ட் மீ, இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வர நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ஏன் நடக்குதுங்கிற லாஜிக்கே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியும். ஸோ என்னது போல CX பாண்ட்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்படி யோசிச்சுக்கோங்க. ஒரு கார்பனுக்கும் ஒரு ஹாலஜனுக்கும் நடுவில் 2 எலக்ட்ரான்ஸ் ஷேர் ஆகுது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ஹாலஜன் இருக்கே, அது ஒரு கிரீடி மேக்னெட் மாதிரி. பிகாஸ் அதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதனால அந்த ஷேட் எலக்ட்ரான் பேரை வாடா இங்கன்னு தான் பக்கம் எடுத்துக்கும். இதனால என்ன ஆகுது, கார்பன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ், அதைத்தான் நம்ம டெல்டா பிளஸ்னு சொல்றோம், அது வரும். அதே மாதிரி அந்த ஹாலஜன் கிட்ட எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியாகி ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் சார்ஜ் டெல்டா மைனஸ் அது வரும். ஸோ இங்க தான் மோஸ்ட் க்ரூஷியல் பாயிண்டே இருக்கு. இந்த மாதிரி கார்பன் கிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சு அது பார்ஷியலி பாசிட்டிவா ஆகுறதுனால என்ன ஆகுது தெரியுமா? அது வேற எலக்ட்ரான் ரிச் கெமிக்கல்ஸை அட்டாக் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டார்கெட்டா மாறிடுது. அதனால தான் ஹாலோ ஆல்கேன்ஸ் இவ்ளோ ரியாக்டிவா இருக்கு. ஓகே, இந்த எலக்ட்ரானை ஒரு பக்கம் இழுக்கிற விஷயத்த இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. ஒரு டக் ஆஃப் வார் கேம், அதாவது கயிறு இழுக்கிற போட்டி. அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அனாலஜி உங்களுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்டை லைஃப் லாங் மறக்காம வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். பாருங்க. ஓகே, லெட்ஸ் பிரேக் திஸ் டவுன். ஸ்டெப் 1, நம்ம டக் ஆஃப் வார் கேம் ஆரம்பிக்குது. கார்பனும் ஹாலஜனும் சேர்ந்த ஒரு எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணிக்கலான்னு முடிவு பண்றாங்க. இந்த எலக்ட்ரான் பேர் தான் நம்ம கேமோட ரோப். ஸ்டெப் 2, த ஹாலஜன் இஸ் ஸ்ட்ராங்கர். ஏன்னா அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. அதனால அந்த எலக்ட்ரான் ரோப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா தம் பக்கம் இழுக்குது. ஸ்டெப் 3, the carbon loses. பாவம் அந்த கார்பன் அந்த போட்டியில தோத்து போயிடுது. So the result, கார்பன் கிட்ட எலக்ட்ரான்ஸே இல்லாம அது எலக்ட்ரான் புவர் ஆகிடுது, அதாவது டெல்டா பிளஸ், அண்ட் ரொம்ப வல்னரபிளா மாறிடுது. பேசிக்கலி an easy target for attack. சரி, இந்த டக் ஆஃப் வார் அனாலஜி உங்க மனசுல இருக்கட்டும். இப்ப இதே விஷயத்த நம்ம ஆக்சுவல் மாலிகுலர் லெவல்ல ஒரு மாலிகுல்குள்ள எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஒரு CX பாண்டை பாத்தீங்கன்னா அந்த ஷேர்ட் எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு, அது சமமா ஈவன்லி ஷேர் ஆகியிருக்காது. அது ஒரு பக்கமா ஹாலஜன் பக்கமா சாஞ்சிருக்கும். ஸோ ஹாலஜன் பக்கம் அந்த கிளவுட் ரொம்ப திக்கா டென்ஸா இருக்கும். ஏன்? பிகாஸ் அங்கதான் அந்த பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் டெல்டா மைனஸ் இருக்கு. ஆனா அதே நேரத்துல கார்பன் பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கிளவுட் ரொம்ப தின்னா ஸ்பார்ஸா இருக்கும். இங்கதான் அந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் டெல்டா பிளஸ் இருக்கு. ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அன்ஈவன். இப்போ உங்களுக்கு அந்த மெயின் ரீசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொலாரிட்டி, இதுதான் ஹாலோ ஆல்கேன்ஸோட ரியாக்டிவிட்டிக்கு ஆணி வேறே. இதனால தான் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்னு சொல்ற ஒரு பெரிய விஷயமே நடக்குது. அது எப்படின்னு பார்ப்போம். இது ஒரு ரொம்ப காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரியாக்ஷன்ல அந்த இன்கமிங் நியூக்ளியோஃபைல் வெளியிருந்து வர ஸ்பீஷீஸை அது ஹாலஜனை தான் அட்டாக் பண்ணுன்னு. பட் நோ, ஆப்சல்யூட்லி ராங். த ரியல் டார்கெட் இஸ் த கார்பன். ஏன்? லாஜிக் ரொம்ப சிம்பிள். கார்பன் தான் பார்ஷியலி பாசிட்டிவா எலக்ட்ரான் புவரா இருக்கும். அந்த நியூக்ளியோஃபைல்ஸ் பேர்லயே இருக்கு நியூக்ளியஸ் லவிங், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் லவிங். ஸோ எலக்ட்ரான் ரிச் நியூக்ளியோஃபைல்ஸ் எப்போவுமே எலக்ட்ரான் போர் கார்பனை தான் தேடி போய் அட்டாக் பண்ணும். பாருங்க, இதுதான் அந்த ஹோல் லாஜிக். ஒரு பக்கம் ஹாலஜன் இருக்கு, அது ஆல்ரெடி எலக்ட்ரான் ரிச் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் கூட இருக்கும். ஸோ அது வேற ஒரு எலக்ட்ரான் ரிச் நியூக்ளியோஃபைல் பக்கத்தில் வந்தா என்ன பண்ணும்? சேம் சார்ஜஸ் ரிப்பெல், ரைட்? ஸோ அதை ரிப்பெல் பண்ணி விலக்கி தள்ளிடும். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கார்பன் இருக்கு, அது எலக்ட்ரான் புவர் பார்ஷியலி பாசிட்டிவ் டெல்டா பிளஸ். ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட். அது வாங்கன்னு சொல்லி அந்த இன்கமிங் நியூக்ளியோஃபைலை அட்ராக்ட் பண்ணும். இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் பேசிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, இவ வரைக்கும் பேசினது எல்லாமே தியரி. பட்
இந்த சிஎக்ஸ் பாண்ட் பொலாரிட்டி ரியல் வேர்ல்ட்ல பிராக்டிக்கலா எங்க யூஸ் ஆகுது நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலி நம்ம லேப்ல பார்க்குற சிம்பிள் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து லைஃப் சேவிங் ட்ரக் டிசைன் வரைக்கும் இதோட அப்ளிகேஷன் லிட்ரலி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகே, 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்த அந்த லேப் ரியாக்ஷன். ஏன் KOH 1-bromobutane கூட ரியாக்ட் ஆகுது? தி ஆன்சர் இஸ் சிம்பிள் நோ. KOHல இருக்கிற OH ஒரு நியூக்ளியோஃபைல். அது 1-bromobutanல இருக்கிற அந்த பார்ஷியலி பாசிட்டிவ் கார்பனை போய் அட்டாக் பண்ணுது. அவ்வளோதான். செகண்ட், ட்ரக் சிந்தசிஸ். மருந்து தயாரிக்கிறதுல கெமிஸ்ட்ஸ்க்கு இது ஒரு சூப்பர் டூல் மாதிரி. அந்த CX பாண்டை ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த கார்பனில் வேற ஃபங்க்ஷனல் குரூப்ஸை அட்டாச் பண்ணி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ட்ரக் மாலிக்யூல்ஸை பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி, லீவிங் குரூப்ஸ். ஒரு ரியாக்ஷன் நடந்த அப்புறம் அந்த ஹாலஜன் வெளியே போகணும்ல, இந்த பொலாரிட்டி அந்த ஹாலஜனை ஒரு ஸ்டேபிள் அயான், ஃபார் எக்ஸாம்பிள் Br- ஆக வெளியே போக ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தட்ஸ் வை ஹாலஜன்ஸ் ஆர் கன்சிடர்ட் குட் லீவிங் குரூப். ஆனா வெயிட், இங்க இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. பொலாரிட்டி மட்டும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட் தெரியும். CF பாண்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்ட். ஸோ அது பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஆனா நீங்க பீரியாடிக் டேபிள்ல ஹாலஜன் குரூப்ல கீழே போக போக CCl, CBr, CIன்னு பாண்டோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வரும். CI பாண்ட் தான் வீக்கஸ்ட். அதனால அந்த பாண்டை பிரேக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. த ரிசல்ட், அயோடோ ஆல்கேன்ஸ் தான் the மோஸ்ட் ரியாக்டிவ் ஹாலோ ஆல்கேன்ஸ். ஸோ வாட் ஷுட் யூ ரிமெம்பர்? பொலாரிட்டி மட்டும் இல்ல, பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் ரியாக்டிவிட்டியை டிசைட் பண்ணுது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we are almost at the end. இப்போ ஃபைனல் எக்ஸாம்ஸ். கூற ரெடி ஆகிறதுக்கோ இந்த ஹோல் டாபிக்ல இருந்து ஒரு 3 விஷயம் மட்டும் நீங்க தலைக்கில்லா பாதம் பண்ணியும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, குவிக் சம்மரி. பாயிண்ட் நம்பர் 1, த கோர் ஐடியா. CX பாண்ட் எப்பவுமே போலர். ஹாலோஜன் எலக்ட்ரான் அதிகமா இருக்கிறதுனால பக்கம் இழுக்கும். கார்பன் பார்ஷியலி பாசிட்டிவ் ஆகும், டெல்டா பிளஸ் ஆகும். முடிஞ்சது. பாயிண்ட் நம்பர் 2, த மென்டல் இமேஜ். எப்பவுமே அந்த டக் ஆஃப் வார் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்கர் ஹாலஜன் வின்ஸ், லீவிங் கார்பன் வீக் அண்ட் வல்னரபிள். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, தி அப்ளிகேஷன். இந்த பொலாரிட்டி இருக்கிறதுனால தான் நியூக்ளியோஃபைல்ஸ் கார்பனை அட்டாக் பண்ணுது அண்ட் ஆல் ஹாலோ ஆல்கேன் ரியாக்ஷன்ஸ் ஹேப்பன். தட்ஸ் த ரீசன். இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க நல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஐ கேன் கேரண்டி யூ ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரின்ஸ் சாப்டர்ல வர எல்லா ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு சுத்தமா கஷ்டமாவே இருக்காது, ரொம்ப ரொம்ப ஈஸியா மாறிடும். ஏன்னா திஸ் இஸ் தி ஃபவுண்டேஷன், இதுதான் அடிப்படை. ஸோ ஃபைனல் கொஸ்டின் ஃபார் யூ. அது தாத்தடவா, நீங்க ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர்ல ஒரு CX பாண்டை பார்த்தீங்கன்னா உங்க மனசுல முதல்ல வர வேண்டிய யோசனை என்ன? யோசிங்க. அந்த யோசனை தான் இந்த என்டையர் சாப்டரோட திறவுகோல், த மாஸ்டர் கீ. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.